வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்காண்டி நம்ம ஒரு பெரிய டெஸ்ட் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதில் டிஸ்கஷன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். யூனிட் 10 அண்ட் 9க்கு போட்டிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸும் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்க்கும் ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து சில கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர் எல்லாமே நம்ம கொஷின் ஆன்சர் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டோம். சரி, இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் முடிஞ்சளவு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் குவாட்ரபோல் மூமெண்ட் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த ஷேப் ஆஃப் தி நியூக்ளியர் குவாட்ரபோல் மூமெண்ட் இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட் நியூக்ளியர் குவாட்ரபோல் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். த ஷேப் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஷுட் பி இன் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி, பட் நீட் நாட் டு பி ஆல்வேஸ். ஸோ இதை வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா the deviation of the spherical symmetry is called nuclear quadrupole moment. அதில் வந்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரி இல்லாமல் இதர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ப்ரோலேட், ஆப்லேட், இந்த மாதிரி அந்த ஷேப் அப்படிங்கிறது நம்ம இப்படி முட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து ப்ரோலேட்டு. இப்படி படுக்கப்பட்டால் வந்து ஆப்லேட்டு. ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. சரி, இதை தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், 0. அப்போ அந்த குவாட்ரபோல் மூமெண்ட்டை வந்து எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் Q = 1/e இன்டெக்ரல் 3z² - r² ஹோலாக போட்டுட்டு ரோ இன்டு டீட்டோ. இது வந்து நம்ம புரியேஷன் புக்கிலே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கணும். இப்போ பாசிட்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குவாட்ரபோல் மூமெண்ட் வேல்யூ வந்து Q வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோலேட், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஆப்லேட், 0வாக இருந்தால் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் தி கரெக்ட் கிராஃப் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வெர்சஸ் மாஸ் நம்பர். ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா R = நமக்கு அந்த ஃபார்முலா ஃபார் த ரேடியஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து கேபிட்டல் R = ஸ்மால் r0 a⁻1/3. தட் மீன்ஸ் ரேடியஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் பவர் 1/3. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இதில் இருக்குது. இதுதான் கிராஃப். அதனால் வந்து அந்த கிராஃப் நீங்கள் பார்த்துங்க. கரெக்டாக? சரி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா த நியூக்ளியர் டென்சிட்டி, அதாவது த டென்சிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் என்ன அப்படிங்கிறதுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பல பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியூக்ளியஸோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து R = r0 × a⁻1/3 போட்டிருக்கோம். அதில் r0 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த r0க்கு வந்து 2 வேல்யூ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.2 × 10⁻−15 மீட்டர், அல்லது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1.3 × 10⁻−15 மீட்டர் ஃபெர்மி மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் டென்சிட்டிக்கு ஃபார்முலா வந்து மாஸ் டிவைடட் பை வால்யூம். அப்போ ரோ = mn / 4/3 πr/r0³. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோவில் வந்து மாஸ் நம்பர் ப்ரெசென்ட் ஆகாது. ஆக்சுவலாக அந்த மாஸ் நம்பர் எல்லாமே நம்ம போட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா மாஸ் நம்பர் mn × a அப்படின்னு வரும் மேலே மாஸுக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா r ரேடியஸ். அப்போ அந்த ரேடியஸ்க்கு வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், r0 × a⁻1/3 அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆயிரும் பார்த்திங்கன்னா அந்த க்யூப் போட்டிருக்கனால ஏயும் கேன்சல். அப்போ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் நம்பர். சரியா? ஏ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீழே வந்து இந்த r0³ இருக்குதுங்களா, அதில் வந்து நீங்கள் 1.3 ஃபெர்மி மீட்டர் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1.82 kg/m3 வரும். இப்போ 1.2 ஃபெர்மி மீட்டர் போட்டிங்க அப்படின்னா 2.3, அதாவது ஆப்ஷன் டி 2.29 × 10⁻17 kg/m3 அது வரும். சரியா? நீங்கள் எப்படி போட்டாலுமே ஆன்சர் வந்து 10⁻17 தான் வரும். அதை மறந்துடக்கூடாது. ரைட்டா? ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். த ரேடியஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். ஆப்ஷன் சி R = r0 × a⁻1/3. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. சரி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். மாஸ் மேட்ச் த ஃபாலோயிங். அதே தான் பொறுத்துக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பார்ட்டிகிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ் தெரியும். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இதோட மாஸ் நமக்கு தெரியும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஈக்குவலன்ட்டு நம்ம எப்படி எதிர்க்கும் பாருங்கள். ஆப்ஷன் அதாவது ஒன்றாவது பார்த்திங்க அப்படின்னா 0.51 மெகா எலக்ட்ரான் வோல்ட் / c² அப்படின்னு இருக்குது.
அப்புறம் 938.27 மெகா எலக்ட்ரான் பர் சி ஸ்கொயர், அப்புறம் 93957.57 மெகா எலக்ட்ரான் பர் சி ஸ்கொயர். இப்போ 0.551 மெகா எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை சி ஸ்கொயருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானோட மாஸ். நெக்ஸ்ட்டு 938.27 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பெர் செகண்ட் சி ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டானுக்குரியது. 939.57 மெகா எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை சி ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான் கொடுது. ஃப்ரெண்ட்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது நம்ம புக்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அசர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the density of the nucleus almost the same for all nuclei, அதாவது the density of the nucleus வந்து almost same. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the density of the nucleus is independent of mass number. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் 4th கொஸ்டின் 3rd கொஸ்டின்லேயே நம்ம சொல்லியிருப்போம் டென்சிட்டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் நம்பர். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். அதனால் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஒரு ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு 4 சப்ஷன் கொடுத்துருக்கோம், 1 2 3 4 கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஏபிசி கொடுத்துருக்கோம். ரைட்டா? அதில் நியூக்ளியர் மேக்னட்டான் மியூ என் ஈக்குவல் டு 5.051 × 10⁻27 ஜூல் பெர் டெஸ்லா. அப்போ அது வந்து கரெக்டான ஒன்று தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் மியூ பி ஈக்குவல் டு 2.7927 மியூ என். மியூ என் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம் நியூக்ளியர் மேக்னட்டான். சரியா? நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் நியூட்ரான் -1.9131 மியூ என். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டுருக்காங்க. அதனால தான் வந்து நான் இதை வந்து தனியாக ஒரே ஒரு கொஸ்டினாகவே நம்ம கேட்டுருக்கலாம். அப்படின்னு நமக்கு வந்து இதிலேருந்து நான் 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எடுத்து ஒப்பேற்றிருக்கேன். அப்படி ஒப்பேற்றா எனக்கு மனசு இல்லாமல் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், இந்த 3மே நம்ம படிச்சுக்கலாம். அதனால் வந்து நான் இதை 3மே ஆட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இந்த 4th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த நியூக்ளியர் மேக்னட்டான் இஸ் 1000, அதாவது 1836 டைம்ஸ் ஆஃப் லார்ஜர் தென் போர் மேக்னட்டான் இஸ் கால்டு ராபி மேக்னட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் தேன் இருக்குல்ல, அதுக்கு பதில் அப்புறம் இருக்கும் ஸ்மாலர் தேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏன்னா நியூக்ளியர் மேக்னட்டான் இஸ் 1836 டைம்ஸ் ஸ்மாலர் தேன் தி போர் மேக்னட்டான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இட் இஸ் கால்டு ராபி மேக்னட்டான். இது எல்லாமே புக்கில் இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆர் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி க்ளோசஸ்ட் அப்ரோச் ஆர், அதாவது நியூக்ளியர் ரேடியஸ், then mean squared radius of the nuclear charge distribution is given by அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் a correct one, that is 3/5 டைம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ரேடியஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாலர் அப்படிங்கிறது மீன் ஸ்கொயர் ரேடியஸ், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் வந்து எதை கேட்குறாங்களோ அதை வந்து அப்படி மாற்றி போட்டுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் எது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது பல தடவை கேட்டிருக்க கொஸ்டின். இந்த ப்ராப்ளம் இல்லை, இதே மாடலில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதோட மாஸ் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து எனர்ஜி கண்டுபிடிக்கும். அப்போ நமக்கு எனர்ஜிக்கு ஃபார்முலா தெரியும், E = mc² அப்படின்ட்டு. அந்த எம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக போட முடியாது, del m தான் போடணும். del m அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாஸ் டிஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணி போடணும். ஸோ மாஸ் டிஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ZMP + NMN - m அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து del m கிடச்ச அப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக C² மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட், அதாவது 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் அந்த ப்ராப்ளம். நீங்கள் வந்து அந்த இதை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட்டா? சரி, அதில் எதுவும் டவுட்ஸ், அதுக்கும் ஆன்சரும் கொடுத்துருக்கேன், சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். இந்த பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் விசஸ் மாஸ் நம்பர் கர்வ், அந்த கர்வ் நம்ம பார்த்துருப்போம். அதாவது இப்படி வந்து இப்படி போகும், அப்படியே ஒரு மலை மாதிரி வந்து அப்படியே போகும். சரி, அந்த பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் விசஸ் மாஸ் நம்பர் கர்வ் இன்க்ரீசஸ் டு மேக்ஸிமம் அபவுட் 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அண்ட் தி மாஸ் நம்பர் இஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி 56. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 56 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெரஸ். ஸோ இந்த கர்வ்லேருந்து நம்ம அதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட்டை தொடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஆட்டம். அதுக்கு அதாவது மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ், ஆட்டம்ங்கிறத விட மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ்,
ஸோ அதோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். இனிஷியலாக வந்து கூடி அந்த மேக்ஸிமம் வேல்யூ 56 மாஸ் நம்பரை தொட்டுட்டு அதோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.